கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபுட்ஸ் இருக்கும், இந்த ஹோட்டலில் பர்டிகுலராக அந்த தோசை சிக்கனாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க, இவ்வளோ நல்லாயிருக்கும் இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஆர்எஸ்புரமில் வந்து த சுகர் வீல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே பேன் கேக்ஸ் அண்ட் ஆப்பிள்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெகுலர் கஸ்டமராகவே மாறிட்டோம். ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ப்ரோ என் பேர் தர்ஷன். நாங்கள் ஸ்கூலிங் 12th இப்போ போயிட்டுருக்குது. எங்கள் வீடு வந்து ஆர்எஸ்போர்ட்டில் இருக்குது. இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சும்மா அவுட்டிங் வந்தோம். ப்ரோ இப்போ இந்த கோயம்புத்தூரில் ஒரு பெஸ்ட்டான ஃபுட்டு இந்த ஹோட்டலில் பர்டிகுலர் இடத்துல சாப்பிட்டா? ப்ரோ பிரியாணி வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி நல்லாயிருக்கும். அப்புறம் சும்மா ஸ்நாக்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட சில் அவுட் பண்ணோன்னா சாய்பாபா காலனியில் மேஜிக் ஜூஸ் இருக்குது. அது நிறைய பிரான்ச்சஸ் இருக்காங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ இப்போ இந்த சம்மரில் இந்த ஜூஸ்க்கெல்லாம் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி ப்ரோ. ப்ரோ புதுசாக ஆர்எஸ்புரமில் ஃபார்ம் மில்க்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து 40 rupeesக்கு நிறையவே தராங்க ரோஸ் மில்க்கு. அதாவது வித் ஐஸ்கிரீம் தருவாங்க, அங்கே நல்லாயிருக்கும். அதை விட்டு நீங்கள் அசோக் சர்பத் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதான். என்ன ப்ரோ சொல்கிறத பார்த்தா எல்லா டேயும் ட்ரை பண்ணியிருப்பீங்க போல. நான் ட்ரை பண்ணியிருக்கோம். நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஓகே ப்ரோ, இப்போ காமனாக ஒரு ஃபுட்டு பிடிச்சிருக்குல்ல ப்ரோ, ஷவர்மா அந்த மாதிரி ட்ரெண்டியாக இருக்கிற ஒரு ஃபுட்ஸ் மாதிரி? ஸ்ட்ரீட் அரேபியா சூப்பராக இருக்கும். ஷவர்மா, தந்தூரி, ஆல்ஃபஹாம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். அது சாய்பாபா காலனி இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ப்ரோ நீங்கள் எல்லாமே அட்ரஸ் எல்லாமே சொல்கிறீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ. நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? போன எல்லா ஏரியாலையுமே மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கள் வீடியோ அந்த லொக்கேட்டு தான் இருக்குது. ஃப்ரம் ஆர்எஸ்புரத்துலேருந்து எல்லாமே பக்கம் தான். ஸோ நாங்கள் வெளியே போவாலே அந்த மாதிரி பிளேசஸ் தான் போவோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை, போயிருக்கோம். ஹாய் சிஸ்டர், உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ஸ்ரீதர்ஷினி, எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்னேஹா, கிருஷ்ணமலை. ஓகே சிஸ்டர், இப்போ வந்து கோவையில் வந்து பர்டிகுலராக ஒரு பிளேஸ் வச்சுருப்பீங்க, சாப்பிட்றதுக்குன்ட்டு ஒரு பிளேஸ் வச்சுருப்பீங்க. அங்கே போனால் என்னென்ன சாப்பிடுவீங்க? ஃபஸ்ட்டு அந்த எந்த ஹோட்டலாக இருக்கும், அப்புறம் என்ன சாப்பிடுவீங்க? ரேஸ் கோர்ஸ் வந்தோம்னா வளர்மதி மெஸ் போவோம். உக்கடம்ல வந்து ஹெச்எம்ஆரில் வந்து பிரியாணி, பீஃப் பிரியாணி எல்லாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் நீ எங்கே பார்த்துருக்க போற? ரேஸ் கோர்ஸ் வந்தோம்னா ஸ்டிக்ஸி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக்காச்சும் வாங்குவோம். ஐஸ் ஸ்டிக் வில் பி நைஸ் இங்கே. அந்த ஹெச்எம்ஆரில் பிரியாணி ஹோப்ஸில் வந்து சாய் சோட்டா பாரில் காஃபி நல்லாயிருக்கும். காந்திபுரமில் வந்து எஸ்எஸ் ஹைதராபாதி பிரியாணி சாப்பிடுவோம். அப்புறம் இப்போது சரி ப்ரோ, இப்போ அந்த இப்போ வெயில் நல்லா அடிக்குது, நம்ம எல்லாம் வெளியே போகாத சுச்சுவேஷனில் இருக்கோம். இப்போ இந்த சமயத்தில் ஒரு ஜூஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா என்ன கடை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? காந்திபுரமில் ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குது, லைக் 700 ml. அங்கே ஜூஸ் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று வந்து ஹோப்ஸில் பழமுதிரில் வந்து ஜூஸஸ் வந்து. அண்ட் நம்ம பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்கிறதுனால நம்ம இளநீ குடிக்க வேண்டியது. நான் வந்து எப்போல்லாம் தாக எடுக்குதோ அப்போல்லாம் அங்கே இருக்க ஷாப்பில் குடிக்க வேண்டியது. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? என் பேர் கிரிபாலாஜி, மொபைல் சர்வீஸ் ஃபர்ஸ்ட். உங்கள் பேர் ப்ரோ? அக்ஷம் ப்ரோ, கார்பரேஷன் ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் இப்போது இந்த கோவையில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட் எக்ஸ்ப்ளோர் ஏரியா இருக்கும், இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் ப்ரோ உங்களுக்கு பிடிக்கும்? காந்திபுரமில் செந்தில்குமரன் தேட்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கௌரி மெஸ் நல்லாயிருக்கும். நான்வெஜ்னால் இங்கே நல்லாயிருக்கும். நான் திருப்பூர் ப்ரோ, இங்கே சாப்பிட்டதில்லை ப்ரோ. இப்போது அது தவிர இப்போது இந்த ரீசெண்டாக இந்த ஜென்ரேஷனில் வந்து ஷவர்மா அதெல்லாம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதில் ஏதாச்சும் ஒரு பிடிச்ச ஃபுட்ஸ்? அதை மேக்ஸிமம் பிடிக்காது. இப்போ இருக்க ஜங்க் ஃபுட்ஸும் சரி, இப்போ உள்ளது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நம்ம அந்த காலத்தில் மாதிரி தான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இந்த ரொம்ப அடிக்குது வெயில், 110 டிகிரி அந்த மாதிரி அடிக்குது. இப்போ இந்த வெயிலுக்கு என்ன ஜூஸ் குடித்தா, எந்த கடையில் போய் ஜூஸ் குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அசோக் சர்பத் தான் எப்போயும் ரெகுலராக. நன்னாரி அந்த மாதிரி குளிர்ச்சியாக குடிக்கலாம். அந்த ஸ்மூத்தி மில்க் ஷேக் அது குடிச்சிங்கன்னா ஹீட்டு தான் ஏறலாம் இருக்கும். நன்னாரி, வெட்டிவேறு, பானக்கம் அந்த மாதிரி குடித்தாங்கன்னா நீர் மோர் மாதிரி குடித்தா அது நல்லாவே இருக்கும். இப்போ அந்த பிரியாணி அந்த மாதிரிலாம் அது பிடிக்காதா? பிரியாணி பிடிக்குங்க. அதுனா ஆபிதா கோட்டமேடு தான், எப்பயுமே ஆபிதா தான் பிரியாணி தான். இல்லை கொஞ்சம் வெளியே போகணும். குவான்டிட்டி வைஸ் எப்படி ப்ரோ ட்ரை பண்ணுவீங்க? 2, 3 அந்த மாதிரி சொல்லுங்க. குவான்டிட்டி வைஸ் இப்போது ஒரு பிரியாணி 2 பிரியாணி ட்ரை பண்ணி ஆபிதா போச்சுன்னா அப்படியே 2 பிரியாணி சாப்பிடுவோம். அதெல்லாம் 2 அசால்ட்டாக போகும். எஸ்எஸ் ஹைதராபாத் போச்சு குவான்டிட்டி கம்மியாக ப்ரோ? அங்கே டீசெண்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டுக்கு நம்ம அடிச்சு ஊற்றுறது தான். ஹாய், உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
நான் ரோஹிணி, இங்கே பாரதியார் யூனிவர்சிட்டியில் வந்து பிஜி பண்ணுறேன். நான் ஹர்ஷினி, நானும் பாரதியார் யூனிவர்சிட்டியில் பிஜி பண்ணிட்டுருக்கேன். சரி சிஸ்டர், இப்போ வந்து கோயம்புத்தூரில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஃபுட்ஸ் இருக்கும். இந்த ஹோட்டலில் பர்டிகுலராக அந்த தோசை சிக்கனாக நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பீங்க. இவ்வளோ நல்லாயிருக்கும், இங்கே போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி என்னென்ன ஃபுட்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஆர்எஸ்புரமில் வந்து இந்த சுகர் வீல்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது. அங்கே பேன் கேக்ஸ் அண்ட் வேஃபிள்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் ரெகுலர் கஸ்டமராகவே மாறிட்டோம். அண்ட் இந்த ப்ரூக்ஃபீல்ட் பக்கத்தில் ஆக்ரா சாட்னு சொல்லிட்டு ஒரு கடை. ஸோ அங்கே வந்து ஹாட் குலோப் ஜாமுன் ரொம்ப சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். பட் ஹாட் குலோப் ஜாமுன் பர்டிகுலராக ரொம்ப ஃபேமஸ் அங்கே. தென் எங்கள் காலேஜ் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு சின்ன பொட்டி கடை, ஒரு பேக்கரி தான். பட் அங்கே லெமன் டீ வந்துட்டு சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஜிஞ்சர் டீ இதெல்லாமே நல்லாயிருக்கும். டீ எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது இது தவிர இந்த பிரியாணி, சிக்கன், இப்போ அந்த பர்டிகுலராக இந்த பிரியாணி, ஷவர்மா அந்த மாதிரி ஒரு ஃபுட்ஸு இதெல்லாம் என்னால் சாப்பிடவே மாட்டேன், இந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போனான்ற மாதிரி ஒரு அப்படி காந்திபுரம்ல வந்துட்டு எனக்கு எஸ்எஸ் ஹைதராபாதியோட அந்த ஃப்ரைடு சிக்கன் கிறிஸ்பி சிக்கன் அது வந்து மயோக்காகவே நாங்கள் போயிடுவோமே. மயோ வந்துட்டு அங்கே அல்டிமேட்டாக இருக்கும். நான் பிரியாணிக்கு மயோ வச்சு சாப்பிடுவேன் அங்கே போனால் மட்டும். ஃப்ரைட் ரைஸ்க்கு மயோ வச்சு சாப்பிடுவோம், பிரியாணிக்கு மயோ வச்சு சாப்பிடுவோம். அந்தளவு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக மேட் பண்ண மாதிரி இருக்கும். ஆமாம். இப்போ எப்படி போனால் 2 பிரியாணி சாப்பிட இல்லை 3 பிரியாணி சாப்பிட்ற மாதிரியா? இல்லை பிரியாணி எல்லாம் நாங்கள் ஒன்று தான் வாங்குவோம். சைடு தான் நிறையா இருக்கும். ஒரு பிரியாணி அதுவே சாப்பிட முடியாது. பட் சைட்ஸ் எல்லாம் வாங்கி நாங்கள். இப்போ அந்த சம்மருக்கு நல்லா வெயில் அடிக்குது, இப்போ ஜூஸ் டைமில் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்கள். ஜூஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா நான் அல்டிமேட்டாக நாங்கள் போகிறது மேரியோ போனோன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் எல்லாம். அது தவிர இப்போ காமனாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கீங்களா அங்கே ஏதாச்சும்? டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி நாங்கள் எதுவும் ட்ரை பண்ணதில்லை. யூஸ்வலாக நாங்கள் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டீ கடையில் தான் டைம் ஸ்பெண்ட். என்ன வெயிலாக இருந்தாலும் டீ கடை தான் எங்களுக்கு. என்ன வெயில் அடித்தாலும் டீ குடிச்சா சரியாயிடுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்துடுவோம். அந்த அதனால. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க? ப்ரோ குட் ஈவினிங். நான் வம்சி கிருஷ்ணா. ஆக்சுவலாக இங்கே டிஎன்ஐ அக்ரி யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். இங்கே சும்மா வந்திருக்கோம். ரேஸ் கோர்ஸ்னாலே கொஞ்சம் கோயம்புத்தூரில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற இடம். வீக்கெண்ட் ஆனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிளம்பி வந்துடுவோம். இங்கே வந்து அப்படியே சுற்றிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஓகே ப்ரோ, இப்போ இந்த கோயம்புத்தூரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபுட்டாக இருக்கும், இல்லைனா பிடிச்ச உங்களுக்கு இந்த ஹோட்டல் எனக்கு இந்த ஃபுட் பிடிக்குன்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும், ஃபுட்ஸ் இருக்கும், அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. நாங்கள் எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுனா நகதி மந்தி இருக்கு ப்ரோ, நகதிக்கு போயிடுவோம். எஸ்எஸ் பிரியாணி அங்கே இங்கேன்னு இல்லை ப்ரோ, எங்கே தோணுதோ அங்கே போய் சாப்பிடுவோம். ஆனால் கோவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. மெயினாக நகதி மந்தி தான் ப்ரோ போவோம் அதிகமாக. வாரத்தில் 2 நாள் போயிடுவோம் அங்கே. எஸ்எஸ் பிரியாணி, அதுக்கப்புறம் அங்கண்ணன் பிரியாணி, நிறைய பிரியாணி ஸ்பாட்ஸ் தான் ப்ரோ போவோம். நாங்கள் ஃபுல்லாக பிரியாணி தான் சாப்பிடுவீங்களா ப்ரோ? வேறு எந்த ஐட்டமே இல்லை? எந்த ஐட்டமே இல்லைன்னா எங்களுக்கு இங்கே வந்து அது கொஞ்சம் சாப்பிட்டு நல்லா பழகிருச்சு. அதனால போன இடத்துக்கே ரிப்பீட்டடாக போயிட்டுருக்கோம் திருப்பி. எப்படி ப்ரோ இப்போது இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இது இருக்குல்ல ப்ரோ, எஸ்எஸ்லேயே தான் ட்ரை பண்ணுறது தான் உங்களுக்கு ஒரு செகண்டில் வெறுத்து போயிடும். இப்போது பிரியாணினே சொல்கிறீங்களா, இப்போ வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி ஏதாச்சும் இருக்கா ப்ரோ? டிஃப்ரெண்ட்டான நம்ம இந்த லக்ஷ்மி மில்ஸ் இருக்குல்ல ப்ரோ, லக்ஷ்மி மில்ஸ் ஆப்போசிட் சந்தில் இந்த கபாலி தோசை கடை அப்படின்ட்டு அங்கே போயிருக்கோம். அங்கே டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் ஆக்சுவலாக யூடியூப் பார்த்து தான் போனது, அங்கே ரீல்ஸில் பார்த்து தான் போனோம். அங்கேயும் ஃபுட் நல்லாயிருக்கு ப்ரோ. கபாலி தோசை அங்கே என்னென்ன ப்ரோ சாப்பிடுவீங்க? அங்கே தோசை தான் ப்ரோ ஃபேமஸ். இந்த சிக்கன் தோசை, பாகுபலி தோசை, கபாலி தோசை, அந்த மாதிரி தோசை தான் ப்ரோ சாப்பிடுவோம். வேறு மற்றபடி ஒன்றும் இல்லை. சரி ப்ரோ, எவ்வளோ தோசை சாப்பிடுவீங்க போனால் ஒரு 5-6. அதுக்கு மேலே தாண்ட மாட்டீங்க? ஓகே ப்ரோ.